Dear students, இன்னைக்கு 11th General Mathsல addition and subtraction of two matrices பார்க்க போறோம். என்னன்னா a plus b, a minus b கண்டுபிடிக்கணும். Given a ஒரு matrix, b ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இது வந்து example sum 7.4. இப்போ வந்து a plus b கண்டுபிடிக்கிறதுக்கும் a minus b கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன கண்டிஷன் அப்படின்னா a ஓட ஆர்டரும் b ஓட ஆர்டரும் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். சேமா இருந்தாதான், அதாவது a ஓட ஆர்டரும் b ஓட ஆர்டரும் சேமா இருந்தாதான் a plus b and a minus b கண்டுபிடிக்க முடியும். ஸோ a ஓட ஆர்டர் பார்த்தோம்னா 2 cross 3, b ஓட ஆர்டர் 2 cross 3 ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ a plus bயும் a minus bயும் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும் ஃபார் a plus b, a minus bக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னா 4, இங்கே வந்து √3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 + √3, √5 + √5 ஆட் பண்ணால் 2√5, 7 + 7.3 ஆட் பண்ணால் 14.3, -1 + 1 ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு வருது. 0 + 1/3 இஸ் 1/3. இங்கே வந்து 0.5னா ஹாஃப்னு எடுத்துக்கோங்க, அங்கே 1/4. half plus 1/4 is 3/4. ஸோ ஆன்சர் வந்து 3/4. ஸோ நம்ம a plus b அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். தென் a minus b கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4 - √3 is 4 - √3. √5 - √5 is 0. 7 - 7.3 is -0.3. Then -1 - 1 is -2. 0 - 1/3 is -1/3. இங்கே again half minus 1/4 is 1/4. ஸோ நம்ம வந்து ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்து a plus b கேட்டிருந்தாங்க, a minus b கேட்டிருந்தாங்க, ரெண்டும் அழகாக பண்ணிட்டோம். இது ஒரு சிம்பிளான 2 மார்க் ப்ராப்ளம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.